Hey guys, இப்போ நம்ம Adobe After Effects tutorialல பார்க்க போற வீடியோ இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் எஃபெக்ட் தான். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்கிரீன்ல, இந்த மாதிரி ஒரு இமேஜினரி ஸ்பியர் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரியும் அதை சுற்றி ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் அதை சுற்றி வர மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் புதுசாக ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பியர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். preset HDV HDTV 720 25 frames per second. என்னோட சைஸ், என்னோட லென்த் வந்து 10 seconds டியூரேஷன் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து black. ஓகே கொடுத்துட்டேன். ஸ்பியர்னு ஒரு காம்போசிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள போயிட்டு நியூ சாலிட் கொடுத்துட்டு பாயிண்ட் அப்படின்னு இதுக்கு நேம் பண்றேன். மேக் காம் சைஸ் இதெல்லாம் அப்படியே சேம் வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்இன் நான் யூஸ் பண்ண போறேன். அது வந்து பார்ட்டிகுலர்னு பேரு. ட்ராப் கோட் சூட்ல வந்து இது வருது. இது கூட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்கோ ஸ்பேஸ், ஃபார்ம், ஹாரிசான், லக்ஸ், மிர், பர்டிகுலர், சவுண்ட் கீஸ்னு இருக்கு. இது வந்து பர்டிகுலருங்கிற எஃபெக்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்க redjoint.comனு ஒரு சைட் இருக்கு. redjointல போயிட்டு நீங்க இந்த ட்ராப் கோட் பர்டிகுலரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலரை செலக்ட் பண்ணா இந்த இதுக்கு வந்து இது அப்ளை ஆயிடும். இந்த பாயிண்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு, இந்த பாயிண்ட்ங்கிற லேயருக்கு அப்ளை ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இது என்ன பண்றேன், இப்போ எமிட்டருங்கிற இடத்துல போயிட்டு 100 வந்து 1500ன்னு மாத்துறேன். நிறைய வந்துடுச்சு. அடுத்தது எமிட்டரோட டைப் வந்து பாயிண்ட்ல இருந்து ஸ்பியர்னு மாத்திக்கிறோம். ஸ்பியர்னு மாத்தினீங்கன்னா இந்த எமிட்டர் சைஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதை நான் வந்து 87/77 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் செட் பண்றேன். இந்த எமிட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்ட்டிகலுக்கு போங்க. பார்ட்டிகளோட லைஃப், அதாவது ஒரு பார்ட்டிகளும் ஜென்ரேட் ஆனதுலேருந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் அது வந்து அதோட லைஃப் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆகிடணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் ஒரு 4 செகண்ட்ஸ் கிட்ட 3.8 வச்சுக்கிட்டேன். பார்ட்டிகல் டைப் வந்து ஸ்பியர். டைப் சைஸ் ரெடியூஸ் பண்ணி 1ன்னு நான் மாற்றிக்கிறேன். சின்னதாக இருந்தால் தான் எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ சைஸ் ரேண்டம் வந்து 10ன்னு கொடுக்குறேன். சைஸ் ரேண்டம்னா என்னன்னா ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிகளோட சைஸோட எவ்வளோ % டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகளும் ஒரே சைஸில் இல்லை பாருங்க. ஒன்று சின்னதாக இருக்கு, ஒன்று பெருசாக இருக்கு. ஏன்னா இந்த சைஸ் ரேண்டம் 10ன்னு கொடுத்ததுனால. இது 0ன்னு கொடுத்தோம்னா எல்லா பார்ட்டிகளும் ஒரே சைஸ் மாதிரியே இருக்கும். அது வந்து நேச்சுரலா இருக்காது. இப்படி கொடுத்தா கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். இதே மாதிரி ஒப்பேசிட்டி நீங்க கொடுக்கலாம், எல்லாமே மாத்திக்கலாம். இப்போ நான் செட் கலருங்கிறது ஓவர் லைஃப் அப்படின்னு மாத்துறேன். இது எப்படின்னா என்னன்னா, இங்க கலர் ஓவர் லைஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்லாம் பர்த்ல இருக்கும்போது ரெட் கலரா தெரியும். அது ஸ்லோவா இப்போ கிரீன் கலர் ஆச்சுன்னா அது அவ்வளோ, அதாவது அதோட மிடில் ஏஜ்ல இருக்கு. ப்ளூ கலரா இருக்கிற பார்ட்டிகல்லாம் வந்து ஃபேட் ஆகிற டைம்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்லாம் ரெட்ல இருக்கு. ஏன்னா அங்கேருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆக அந்த சென்டர் லேயருக்கு அடுத்த லேயர்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலரா இருக்கு, ஏன்னா அந்த மிடில் இருக்கு. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரா இருக்கு, ஏன்னா அந்த பார்ட்டிகல்லாம் வந்து ஃபேட் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் கலர் எஃபெக்டிவா நல்லா இருக்கும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரேடியன்ட் கொடுக்கலாம். நான் இப்போ கலர் ஓவர் லைஃபே வச்சுக்கிறேன். இப்போ பார்ட்டிகல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது பிசிக்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுதான் நம்மளோட அந்த மேஜிக் பண்ண போற இடம். பிசிக்ஸ்ல போயிட்டு ஏர்னு ஒன்று இருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அங்க வந்து ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணி
100%க்கு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பாருங்க, ரேடியஸை நான் மாற்றினேன்னா எனக்கு உடனே இங்கே அந்த ஸ்பியர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது மாறுது. நான் இதை என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் லெவல் வரைக்கும் நான் இதை மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கு. 340 வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஃபெதர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை ஃபெதர் கொடுக்காம தானே ஒரு ஸ்ட்ரிக்டான அந்த குளோப் மாதிரி தெரியுது. நான் லைட்டான ஒரு ஃபெதர் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஒரு 2 மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரென்த் கொடுத்தாச்சு, ரேடியஸ், ஃபெதர். ஓகே, இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்ட்டிகுலரை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலர் சின்னதாக ஒரு ப்ளஸ் சைன் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது. அதாவது அதுதான் சென்டர். இந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். இதை செலக்ட் பண்ணினபடியே என்ன பண்ணுங்க, இந்த ரெட் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டிகல்லாம் பாருங்கள் இப்போ அப்படியே சென்டர் நம்ம எங்கே மூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. நான் இதை இந்த சர்க்கிளோட எட்ஜுக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த ஸ்பியருக்கு பின்னாடியிலேருந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்காக மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபிசிக்ஸில் ஏரில் விண்ட் எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விண்ட் எக்ஸை வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இன்க்ரீஸ் பண்ண இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ரைட் சைடு நோக்கி மூவ் ஆகுது. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணால் எல்லாமே அந்த சைடு போயிடும். நமக்கு நேச்சுரலாக வேணும். ஸோ கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த சைடு வரணும், மேக்ஸிமம் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சைடு போகணும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இண்டெக்ஸ் வந்து 66. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் அழுத்தினா ப்ளே ஆகும். இப்போ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகி ஒரு ஸ்பியரை ரேப் பண்ணுற மாதிரி அது மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வெளியே நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்ட் மாதிரி வருது. ஆனால் இதோட இது வந்து ஃபினிஷ் ஆகலை. இதை நம்ம அந்த சைடும் கொண்டு போவோம். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்க, டூப்ளிகேட் ஆகும். கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயரை வந்து எடிட் பண்ணலாம். லேயரோட நேமை வெறும் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் என்டர் இல்லை, என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.1 நான் இதை ரீநேம் பண்ணுறேன். இப்போ இந்த 0.1 ஒன்று இருக்குது, 0.1 இருக்கு. 0.1 செலக்ட் பண்ணி இந்த பார்ட்டிகுலரை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ளஸ் வரும், இந்த சென்டர் பாயிண்ட். இது அப்படியே அந்த ஆப்போசிட்டுக்கு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணியாச்சு. இப்போ அதோட விண்ட் எக்ஸை வந்து அப்படியே நெகட்டிவ் -66க்கு மூவ் பண்ணிடுங்க. அங்கே +66 இருந்துச்சு இல்லையா, -66. இப்போ அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ரெண்டு பக்கத்துலேருந்தும் யூனிஃபார்மாக ஜென்ரேட் ஆகுது. யூனிஃபார்மாக ஜென்ரேட் ஆகி இந்த ஸ்பியர் நோக்கி வருது. இது அழகான ஒரு ஸ்பியரை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. இது நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு மேலே உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். இதை நான் இன்னொரு தடவை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி இந்த பர்டிகுலரில் செலக்ட் பண்ணினா இங்கே இருக்கு. இதை நான் வந்து இப்போ கீழே வைக்கிறேன். கீழே வச்சுட்டு சர்க்கிளோட எண்ட் கீழே ஓகே வச்சுட்டு, இப்போ விண்ட் எக்ஸ் வந்து 0, ஆனால் விண்ட் ஒய் நமக்கு இப்போ கொடுக்கணும். ஸோ விண்ட் ஒய் வந்து மேல் நோக்கி எல்லாமே போகணும், மேலே அந்த மேலே ஸ்பியரை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ -66 அதே ரேஞ்ச் கொடுக்குறோம், -66. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்பியரோட 3 இடத்துலேருந்தும் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்பியரை ரேப் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் முடியல. கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி 4வது பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நாலாவது பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த பர்டிகுலரை செலக்ட் பண்ணால் அது கீழே இருக்குது. ஏன்னா கீழே தான் நம்ம டூப்ளிகேட் பண்ணிருக்கோம். இது அப்படியே மேலே கொண்டு போய் வச்சுட்டு இதோட விண்ட் ஒய் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் 66லேருந்து ஒரு 70 வரைக்கும் உள்ள ஒரு ரேஞ்சுக்கு நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு.
இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். என்னமோ தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லேயரை delete பண்ணிடுறேன். திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணி Ctrl D பண்ணிட்டு இந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணி இதை மேலே கொண்டு வரேன். ஓகே, இங்கு y வந்து பாசிட்டிவ் 70. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்டாக இருக்கு. 4 பக்கத்துலேருந்தும் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ஸ்பியரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு கேமரா ஆட் பண்ணுவோம். நியூ கேமரா அப்படின்னு போனீங்கன்னா ஒரு கேமரா லேயர் ஒன்று ஆட் ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும், கஸ்டமில் என்ன இருக்கோ அதே மாதிரியே இருக்கட்டும். இப்போ கேமராவோட வியூலேருந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ காட்டுது. இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு வியூவில் தான் பார்த்தோம். இப்போ இந்த கேமரா பார்க்கும்போது இந்த ஸ்பியர் வந்து எப்படி தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரோட அந்த எட்ஜ்லேருந்து பார்ட்டிகல்ஸ் ஜென்ரேட் ஆகி இந்த ஸ்பியரை வந்து ரேப் பண்ணுது. இந்த கேமரா வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு கேமரா டூலை ஆஃப் பண்ணிவிட்டு இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு தான் இன்னும் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.